இன்னைக்கு வந்து திருப்பதிக்கு எதுக்கு வந்தோம்னா, நேற்று என்னுடைய பிறந்த நாள். ஸோ பிறந்த நாளுக்காக நேற்று வந்தோம். இன்னைக்கு உகாதி. அதனால இன்னைக்கு வந்து பெருமாளை தரிசிச்சுட்டு வேண்டிக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும், அதான் மெயின். லோக சேமமா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வந்திருக்கோம். நிச்சயமாக இந்த ஆண்டு ஒரு மகத்தான வெற்றி பெற்று எல்லோருக்கும் நல்லது நிச்சயம் நாங்கள் செய்வோம் அப்படின்றத சொல்கிறேன். எனவே இன்னைக்கு வந்து திருப்பதியில் வந்து தரிசனம் பண்ணது ரொம்ப ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்கள் எதுவும் கேட்கணும்னா கேட்க. நன்றி நன்றி நன்றிங்க, சந்தோஷம். ஆமாம் ஆமாம், அரசியல் இது வந்து கோயில் அப்படிங்கிறதுனால நம்ம அரசியல் எதுவும் பேச வேண்டாம். எல்லாருக்குமே வருஷ பருப்பு வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாருக்குமே. அதனால இன்னைக்கு பெருமாளை சேவிக்க வந்துடும். எல்லாருமே நல்லா இருக்கணும், இந்த லோகமே நல்லா இருக்கணும், எல்லா மக்களும் நல்லா இருக்கணும், அதான் மெயின் பிரார்த்தனை. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். 2026 ஒரு மகத்தான ஒரு வெற்றி ஆண்டாக எல்லாருக்குமே இருக்கும். இன்னைக்கு வருஷ பருப்பு உங்க எல்லாரையும் சந்திச்சிருக்கேன். இந்த ஆண்டு எல்லாருக்குமே ஒரு வெற்றி வருஷமாக இருந்து அனைவருக்கும் நல்லது நடக்கின்ற ஒரு ஆண்டா இருக்கும். ஏன்னா இப்போ நான் தமிழ்நாடு, நாங்க இது ஆந்திரா, எல்லா மக்களும் இந்த லோகத்துல இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும்ன்றதான் என் மெயின் பிரார்த்தனை. அதனால எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இந்த வருஷம் எல்லாருக்குமே சக்சஸ்ஃபுல் இயராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் வாழ்த்துறேன். ஆமா, இன்னைக்கு கேப்டன் வந்து எப்பவுமே திருப்பதிக்கு வருவாரு, உங்க எல்லாருக்கும் தெரியும். கேப்டன் எங்கேயும் போல எங்க கூட தான் இருக்காரு, நம்ம கூட தான் இருக்காரு. அதனால அவர் எப்பவுமே அவரோட பிளெஸிங்ல தான் நாங்க ஒரு ஸ்டெப் வைக்கிறோம். எப்பவுமே எந்த ஒரு விஷயம் வந்து துவங்குவதாக இருக்கட்டும், வெற்றி பெற்ற பிறகும் நம்ம வந்து திருப்பதிக்கு வருவோம். அந்த வகையில் இந்த வாட்டி தேர்தலை சந்திப்பதற்கு முன் வந்து பெருமாளை தரிசிச்சுட்டு போகிறோம். மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் வருவோம். திருப்பதிக்கு வந்து அவருக்கு நன்றிகளை சொல்ல வரோம்.